சரி, அதுக்காக தான் நான் செய்கிறேன். இல்லாட்டி நான் ஏன் இந்த இடத்துக்கு கூத்தாட வேண்டியதாக இருக்கு. இந்த ஆசீர்வாதம் வரத்துள்ள சொல்லுங்க, வரத்துள்ள பலன். நான் படிக்கிற வரத்துள்ள பலன் எனக்கு வரும். நான் என்ன செய்யணும்னு அதில் என்ன இருக்கணும்? வரவு வரணும், செலவு வரக்கூடாது. என்னோட அக்கௌண்ட் புக்கில் எப்படி இருக்கணும்? எல்லாம் சரியாக இருக்கணும். ராமின் சொல்லுங்க. வரத்து என்ன செஞ்சாலும் சரி. எஸ்தர் வரத்து சொல்லுங்க. நான் யோசிக்கக்கூடாது. அது போட்டால் அது போகல. ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போய்ட்டு என்னது என்னத்தை போட்டால் வியாபாரம். ஆமாம் இல்லையா? ஏன்னா ஜெபம் பண்ணியிருக்கேன், கற்று செய்வார். அதுக்கு நான் அதை கொண்டு வருவேன். ஆமாம் இல்லையா? புரியுதா? வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே போனால் வரமாட்டாங்க. வராமின்னு சொல்லுங்கள். அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்ன நடக்கும்? வருவாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிற சொல்லுங்க. என்னை ஆசீர்வதிக்கிறார். என்னது? விசுவாசம் வரவே. சொல்லுங்க. பெருகுகிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இந்த சபையை கட்டவே முடியாது. உங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லி முடிக்க போறேன். சொல்லுங்க. அவர்களை எங்களை ஆசீர்வதிக்கிறார், நாங்கள் மிகுதியாய் பெருகணும். ஃப்ரிட்ஜை திறந்தா மேல இருந்து கீழே வரைக்கும் சிக்கனு எல்லாம் அடிச்சு கிடக்கு. பெட்ரூம்ல 2 பெட்டு கிடக்குது. ஆமா, வேற என்ன? ஏசி 4 கிடக்கு. சொல்லுங்களேன். அதெல்லாம் இருக்கு, போய் பாருங்க. என்னம்மா அண்ணன் சொல்லு. ஆமேன்னு சொல்லியோ. அந்த ஆமேனாலே தான் அறவாசி கிறிஸ்தவங்க வீணா போறாங்க. எல்லாத்துக்கும் ஆமேன் படுத்து. ஆமேன் சோத்திரம் அல்ல வீடு. இதுக்கு அவன் எழுதி வச்சிருக்காரு. அவர்களை என்னை நாம் மிகுதியாய். ஏன்? வரத்துள்ள பலன் இருக்கிறதுனால குறைபடாது. விட்டுப்பெல்லாம் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லாது? மிகுதி பெரிய கிடக்கு. கபட்டை திறக்கிறோம், இன்னொரு கபட் வாங்க போறேன். சொல்லுங்களேன். சிஸ்டர்ஸ் இந்த வேலை நாம மீடியாவில் பேசுங்க. கலர் கலராக உடுப்பு வாங்கி வச்சிருக்காங்க. ஒன்னையும் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. நான் என்ன செய்ய போறேனோ தெரியாது. ஒரு கடை ஒன்று போடலாம்னு யோசிச்சுட்டு அவ்வளோ சேர்த்துக்கிறேன். மிகுதியாய் பெறுகிறேன். ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாத காலம்லாம் உண்டு. ராமின் வறுமை காலங்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம். உணவில்லாத காலங்களை சந்திச்சிருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ராமின். அப்போ அதனால எனக்கு சொல்ல முடியும். நான் இதெல்லாம் எங்களுடைய பணம் படிப்பு அதெல்லாம் இல்லை. அவரை போஷிக்கிறேன். அவரை போஷிக்க